இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, நம்ம வந்து வண்டி வாங்கியிருக்கிறோம் இல்லையா, அந்த வண்டிக்கு வந்து திருஷ்டி கயிறு வாங்கி கட்டலான்னு சொல்லிட்டு தான் போகிறோம். சரி, நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் அன்றைக்கி போகிற வழியில். சரி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். ஒரு வழியாக அந்த கடையை கண்டுபிடிச்சி போயாச்சு. போயிட்டு நம்ம கயிறு வாங்குகிற கேப்பில் என் பையனுக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அதை விட்டுட்டு வரத்துக்கு அவருக்கு மனசே வரல. அதை அடிச்சினோமா அதை வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜல்லிக்கட்டு. அதை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரே இது. சரி, நம்ம வந்து லட்சக்கணக்கில் வண்டி வாங்கிட்டா கூட திருஷ்டி கயிறுன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை வாங்கவே இல்லை. சரி, அதை வாங்கி கட்டலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த வேலையாக தான் நம்ம வெளியவே போனோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை வாங்கியாச்சு. சரி, வண்டிக்கு பெருசாக வேணாம், சிம்பிளாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே வாங்கி அவர் அங்கேயே கட்டின்னு வந்தாச்சு. இந்த பெரிய பொம்மை பார்க்கவே என் சின்ன பையன் ரொம்ப பயந்துட்டான். நம்ம கடைசியாக செலெக்ஷன் பண்ணது அதுதான். எல்லாமே அதிலே இருக்குது பாருங்கள். பொம்மையிலேருந்து தேங்காய்லேருந்து படிக்கார கல் வரைக்கும் எல்லாமே அதிலே இருக்குது. ஸோ அதுவே போதுன்றது அந்த அங்கிளே சொல்லிட்டாங்க. சரி, வண்டிக்கு சிம்பிளாகவே இருக்கட்டும்ன்ற வச்சு நம்ம அதை வந்து அதையே வாங்கி கட்டிட்டோம். அதை கட்டுற கேப்பில் என் பசங்க இன்னும் கொஞ்சம் அங்கே ஒரே சேட்டை. அவருக்கு அந்த இது வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தான். ஆனால் இந்த வயசு அவனுக்கு அது முக்கியம் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் போகட்டும்னு சொல்லிட்டு அவனை ஒரு வழியாக ஏமாற்றி கூட்டின்னு வந்தோம். ஆனால் ஏமாற்றி கூட்டின்னு வர வரைக்கும் கூட அவர் அதையே தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுனே தான் இருந்தார். அவருக்கு இப்போ அது தேவையில்லைன்ற வச்சு நாங்கள் கொஞ்சம் ஏமாற்றி தான் கூட்டின்னு தான் வந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அங்கேயே கட்டிட்டாங்க. அவர் விதை முடிச்சுட்டு வேறு ஒன்று போயிட்டார். அம்மா இதனாச்சும் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஜல்லுன்னு மாட்டு கடிக்கிறது தான். எனக்கு அதுதாம்மா வேணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான். ஏதாச்சும் ஒன்றாச்சும் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி. அது வந்து மாட்டு கழுத்தில் போகிறது, இது வந்து மாட்டு கடிக்கிறது. ஆனால் அவர் ஜல்லிக்கட்டுனா விருப்பன்றவாச்சும் அவர் அங்கேயே போயிட்டார். கடைசியில் அங்கே இருக்கிற எல்லா பொம்மையும் தொட்டு பார்த்துன்னு வந்தாச்சு. சின்னவரை வந்து நம்ம பயமுறுத்தலான்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட எடுத்துன்னு போயிட்டு காமிச்சா அவனுடைய மூஞ்சி ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தைரியமாக தொடுறான், அப்போ கொஞ்சம் பயப்படுறான். மறுபடியும் தொடுறாரு, கொஞ்சமாக பயப்படுறாரு. கொஞ்சம் பயந்த பிள்ளை தாங்க என் பிள்ளை, சின்ன பிள்ளை. அதே மாதிரி பெரியவனை தூக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரே இது. ஒரு வழியாக வாங்கி கட்டிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புனாலும் அவருக்கு வரத்துக்கும் விருப்பம் இல்லைம்மா, இருமா ஒரே முறைன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வர லேட் பண்ணார்.